இதயத்தின் இசை முதல் சந்திப்பு. சென்னை நகரத்தில் பெரிய கல்லூரி ஒன்றில் படித்து வந்தான் அர்ஜுன். அவன் எப்போதும் புத்தகங்களோடு தான் இருப்பவன். நண்பர்கள் இருந்தாலும் அவன் மனம் எப்போதும் தனிமையோடு இருந்தது. ஒரு நாள் கல்லூரி கலாச்சார நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது மேடையில் வந்தாள் நந்தினி. பாடலை ஆரம்பித்தவுடன் அர்ஜுன் தன்னை கூட மறந்து அவளது குரலில் மூழ்கிப் போனான். அவன் இதயத்தில் ஒரு சின்ன விதை முளைத்தது. அதுதான் காதல். நட்பு. அடுத்த நாளே அவன் தைரியம் கூடி, "உன் குரல் ரொம்ப அழகு" என்று பாராட்டினான். அந்த பாராட்டின் பின்னால் இருந்த நேர்மையை உணர்ந்த நந்தினி மெதுவாக சிரித்தாள். அதுதான் அவர்களின் நட்பின் தொடக்கம். நாட்கள் கடந்து அவர்கள் ஒன்றாக நூலகம் சென்று படிப்பது, கேன்டீனில் டீ குடிப்பது, கல்லூரி பஸ்ஸில் சேர்ந்து செல்லுவது எல்லாம் ஒரு பழக்கமாகிவிட்டது. இதயத்தின் ஒலிகள். அர்ஜுன் அவளை விரும்பினான். ஆனால் சொல்லத் துணியவில்லை. அவன் மனதில் தினமும் ஒரு கேள்வி. அவள் எனக்கு அதே உணர்வை கொண்டிருக்கிறாளா? ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. இருவரும் கல்லூரி வாசலில் நின்று கொண்டிருந்தனர். நந்தினி தன்னுடைய பிடித்த பாடலை மெதுவாக ஹம் செய்தாள். அதை கேட்டு அர்ஜுனின் இதயம் துடித்தது. அந்த தருணத்தில் அவன் மெதுவாக சொன்னான், "நந்தினி, நீ பாடும் ஒவ்வொரு பாடலும் என் வாழ்வின் புது அத்தியாயம் போல் இருக்கு. என் வாழ்வு முழுவதும் உன்னோட சேர்ந்து எழுதணும் போல் இருக்கு." நந்தினி அவன் கண்களை பார்த்தாள். அவள் உதடுகளில் ஒரு சிரிப்பு, கண்களில் சிறிய நீர்த்துளிகள். "அர்ஜுன், நான் கூட அதே மாதிரி தான் நினைத்தேன். ஆனா நீ சொல்லும் வரைக்கும் காத்திருந்தேன்." தடைகள். அவர்களின் காதல் மலர்ந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் எளிதல்ல. நந்தினியின் குடும்பம் அவளை மற்றொரு நகரத்தில் இருக்கும் சகோதரரிடம் அனுப்ப நினைத்தது. படிப்பையும் வருங்காலத்தையும் நினைத்து அவர்களின் காதல் ஒரு சோதனையை சந்திக்க வேண்டியது. அர்ஜுனும் நந்தினியும் தினமும் கடிதங்கள், அழைப்புகள் மூலம் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் தூரம் அதிகரித்தாலும் இதயம் தூரமாகவில்லை. சந்திப்பு 3 மாதங்கள் கழித்து அர்ஜுன் அவளை பார்க்க வேண்டுமென்று முடிவு செய்தான். ஒரு இசை நிகழ்ச்சியில் அவள் பாடப்போகிறாள் என்று அறிந்தவன் அங்கே சென்றான். மேடையில் பாடிக்கொண்டிருந்த நந்தினி அரங்கில் அர்ஜுனை கண்டவுடன் கண்ணீர் மல்க சிரித்தாள். அந்த பாடலே அவர்களின் காதல் இசையாக மாறியது. பாடல் முடிந்ததும் அர்ஜுன் மேடையிலே வந்து அனைவரின் முன்னும் அவளது கையை பிடித்து சொன்னான், "இந்த குரல் என் வாழ்வின் பின்னணி இசை. இந்த கையை விடாமல் என் வாழ்வை முழுதும் வாழ விரும்புகிறேன்." அந்த தருணம் முழு அரங்கமும் கைத்தட்டலால் முழங்கியது. நந்தினி மகிழ்ச்சியுடன் அவனை அணைத்துக் கொண்டாள். முடிவு. காதலின் வெற்றி ஆண்டுகள் கடந்து அவர்களின் காதல் சோதனைகளை கடந்து வென்றது. அர்ஜுன் ஒரு பேராசிரியராகவும் நந்தினி ஒரு பாடகியாகவும் ஆனார்கள். ஆனால் அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை ஒருவரை ஒருவர் இழக்காமல் காதலித்ததுதான். காதல் உண்மை என்றால் அது தூரத்தையும் தடைகளையும் தாண்டி எப்போதும் வெற்றி பெறும்.